மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியான கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தமானது, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நாளில் நடக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள அவரால் முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் முழு இருதயத்தோடும் என்ன செய்யணும், கர்த்தரை தேட வேண்டும். அதாவது ஜெபிக்கிறவர்களாக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு, இந்த நாளில் தீங்கு நம்மளை அணுகாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன ஒரு 10 நிமிஷமாவது ஜெபித்து விட்டு நாம் கடந்து செல்லும் போது நமக்கு எந்த தீமைகள் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து தீங்குக்கு நம்ம என்ன செய்ய முடியும், காத்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு பாதுகாத்து உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.